அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் வந்து ஒரு வாரமாக லைவ் ஸ்டோரி பற்றி போட்டுட்ருக்கோம். 5 பார்ட்டு போட்டாச்சு. இன்றைக்கி 6வது நாள். நேற்று எதோட முடிஞ்சிச்சுன்னா, திருப்பூரில் ரொம்ப கஷ்டப்பட்டான், இருந்தான், போனான். அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேறு திருப்பூர் போனான், வேறு கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவனை நான் கல்யாணம்னு அவன் போய் வேறு 2வது கல்யாணம் பண்ணத்துலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதை எப்படி பார்த்தோம், எங்கே போனோம் அப்படிங்கிறத இன்னைய வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதோட தொடர்ச்சி தான் இங்கே. நான் திருப்பூரில் இருக்கும்போது அம்மா தம்பியெல்லாம் ஃபோனில் சொன்னாங்க, இது மாதிரி உன் புருஷன் ஊருக்கு வந்திருக்கிறதா செய்தி கிடைக்குது, நிறைய பேர் பார்த்தேன்னு சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து. அவன் வந்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணிட்டு திருட்டுத்தனமாக இருந்துட்டு தானே சிங்கப்பூர் போனான். அதனால் அவன் கேஸ் கொடுத்து அவனை எதுவும் எங்களால் பண்ண முடியல. நீங்கள் வந்து என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்ட்டு 2, 3 பார்த்துன்னு தான் அது ஃபுல்லாக தெரியும். பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். அதனால் நாங்கள் வந்து அங்கே இருந்தோம், அவனை எங்கே இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் அம்மா தம்பி எல்லாம் வந்து ஃபோனில் என்கிட்ட சொன்னாங்க திருப்பூரில் இருக்கும்போது, இதுமாரி உன் புருஷனை வந்து எல்லாம் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கானாட்டிருக்கு, இந்த டைம் பிடிச்சா தான் அவனை நம்ம பிடிக்க முடியும். என்னோடய ஜாமான்லாம் அங்கேயே மாட்டிச்சு, என்னோடய ஜாமான் எதுவுமே வாங்கலை ஏற்றலை. அதனால் சரி நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அப்புறம் டக்குன்ட்டு கம்மலில் லீவ் சொல்லிட்டு நானும் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியான தகவல் எங்களுக்கு கிடச்சது என்னென்னா, நான் கல்யாணம் பண்ண ஊரில் இல்லை, அந்த ஊரில் அவன் இல்லை. அவன் வந்து அவங்களோட பெரியம்மா வீடு ஒன்று இங்கே பக்கத்தில் ஜெயவனம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அது தண்டலைங்கிற ஊரில். அந்த ஊரில் வந்து அவன் வந்து இருந்திருக்கான். என்னோடய ஜாமானையும் அங்கே எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்தாங்கல்ல, என்னோடய ஜாமானை எல்லாத்தையும் ஏற்றி வண்டி அங்கே அந்த வீட்டில் வச்சுட்டு அங்கே அந்த 2வது ஒய்ஃபோட அவன் இருந்திருக்கான். அப்புறம் எங்களுக்கு அந்த இடத்துல இருக்காங்கிற வரைக்கும் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து அவன்கிட்ட நேரடியாக நாங்கள் மட்டும் போகலை. ஏன்னா வந்து நம்ம போலீஸ் மூலியமாக தான் போகணும், ஏற்கனவே கேஸாக இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம போலீஸ் மூலியம் தான் போகணும் அப்படின்ட்டு மறுபடியும் நான் போய் இங்கே தண்டலைங்கிறதுனால ஜெயங்கொண்டம் மகளிர் ஸ்டேஷனில் தான் கொடுக்க முடியும். ஜெயங்கொண்டம் மகளிர் ஸ்டேஷனில் போய் நான் மறுபடியும் கேஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி ஆரம்பத்தில் பிரச்சனை, அவன் வேறு கல்யாணம் பண்ணிட்டான்னு நாங்கள் கேஸ் கொடுத்தோம். அவனை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. 2-3 வருஷமாக ஒளிஞ்சிட்டே இருந்துட்டான். இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கதா செய்தி கிடைக்கிது மேடம், எனக்கு உள்ள நியாயத்தை வாங்கி கொடுங்க, எனக்கு உள்ள பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் சரின்ட்டு எஸ்ஐ மேடம் சரி ஓகேம்மா, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நானும் மறுநாள் காலைல ஸ்டேஷனுக்கு எங்கள் ஊர் பிரசிடெண்ட்டு நம்பரு இன்னும் 2-3 பேர் முக்கியமானவங்க ஒரு 7 பேரை அழைச்சிட்டு நாங்களும் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். எங்கள் சொந்தக்காரங்க பங்காளி வீட்டில் அம்மா வீட்டு பங்காளி வீட்டு ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு அங்கே போனால் அங்கே அப்புறம் கார் ஒன்று எடுத்து தான் அவன் இந்த இடத்துல இந்த ஊரில் இருக்கான்னு செய்தி கிடச்சிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னதும், அப்புறம் கார் ஒன்று எடுத்து நாங்கள் வந்து கூட்டிரு போனோம் ஸ்டேஷன்லேருந்து. மேடம் வந்து அவனை பிடிச்சி கூட்டிரு வரதுக்காக ஒரு ஏட்டையாவும் கூட்டிகிட்டு 2 பேரும் வந்தாங்க காரில். நானும் மேடம், அந்த சாரு, என் பையன் எல்லாருமே நாங்கள் காரில் போனோம். மிச்சம் எல்லாம் வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் அந்த இடத்துல போய் இறங்கின உடனே அங்கே அவங்க பெரியம்மா அவங்களும் அவனும் என் புருஷன் அந்த 2வது ஒய்ஃபு எல்லாம் இருந்தாங்க. அங்கே ஏற்கனவே எங்கள் அப்பா வீட்டு பங்காளி பசங்கள்லாம் போனதும் அங்கே வீட்டில் வந்து போய் சுற்றி எல்லாம் நின்னதுமே அக்கம் பக்கத்துலலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுவும் போலீஸு காரோட போய் இறங்குனதும் நிறைய பேர் சுற்றி நிறைய பேர் வந்து ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. நாங்கள் போய் இறங்கினோன்னு நாங்கள் நினச்சி ஒன்று போனோம். ஆனால் வந்து நான் அடிக்கடி வந்து அந்த 2-3 வருஷத்தில் அவனால் ரொம்ப நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோம், பிள்ளைய வச்சுட்டு சோத்து கூட இல்லாமல் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், அவன் ஒன்றையும் போய் நல்லா இருக்கானே, சம்பாரித்து நல்லா இருக்கானேன்னு நான் வந்து கோயிலில் அப்பப்போ நினச்சி அழுவேன். நான் இப்படி இவ்வளோ கேஸ் கொடுத்தா அவனை நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே, நம்மளால் எதுவும் அவனை பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியலைங்கிறது வேற எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அப்பப்பயே சொல்லுவேன், அவனை நான் எந்த நிலமையில கடைசியாக பார்க்கணும், நான் அவனை என்ன நிலமையில பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த நிலமையில பார்த்தேன்னா, எங்களுக்கு தெரியாது அவன் வட முடியாமல் தான் வெளிநாட்டிலேருந்து திரும்ப வந்திருக்கான் அப்படிங்கிறது. நாங்கள் போய் பார்த்தப்ப நாங்கள் எல்லோரும் போகிறோம், அவன் நல்ல நிலமையில இருக்கான் அப்படின்னு தான் அவனை பிடிக்கிறதுக்கு ஏட்டையெல்லாம் கூட்டிகிட்டு மேடம் வராங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவன் வந்து படுக்கையில் கிடந்தான். ஏன்னா கேன்சர் வந்துச்சு. கேன்சருக்கான அறிகுறி இருக்குங்கிறதுனால தான் உடம்பு முடியாமல் லைட்டாக ஆனதுனால தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான்.
இங்கே வந்து ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கான். ஊரில் உள்ள சொத்து, வீடு, ஓட்டு வீடு இருந்தது, மனக்கட்டு எல்லாத்தையுமே விற்றுருக்காங்க. ஆனால் இங்கே தான் இருக்கோம், ஒரு 15-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் யாரும் கொடுக்கல. எல்லாருமே சேர்ந்து இருந்து துரோகம் பண்ணிட்டாங்க. இப்போ ஊருக்கு வந்திருக்கான், ஒரு புள்ள இருக்குது, விமானம் விற்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, எல்லாமே அவங்களே தான் விற்றுக்கிட்டாங்க, அவங்களே தான் செலவு பண்ணிட்டாங்க. அது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் போய் பார்த்தப்ப அவன் வந்து முடியாமல் கேன்சர் பேஷண்ட்டாக தான் இருந்தான். அந்த இடத்துல போய் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போய் எதுவும் பண்ண முடியல. வந்த மேடமே பார்த்துட்டு எனக்கு போய் பார்த்ததும் என்னன்னு தெரில, என்னை அறியாமலே அழுக வந்துச்சு. நான் அழுதுட்டேன். அது எப்படின்னு தெரில, எனக்கா அழுக வந்துச்சு. நான் அழுதுட்டேன். அவனை பார்த்தோன்னே அந்த மேடம் சொன்னாங்க, நீ இவ்வளோ துரோகம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்ட, அப்படி இருந்தும் உன்னை பார்த்து அந்த பொண்ணு அழுகுது, இதாண்டா பொம்பளை மனசு, இப்படி ஒரு தாயும் பிள்ளையும் இப்படி தவிக்க வச்சு இப்போ நீ ஒண்டி எத்தனை வருஷத்துக்கிட்ட வாழ்ந்துட்டேன்னு வேறு எதுவும் அவங்களும் பேசலை. அங்கே எதுவும் பேசுகிற நிலவரத்துலையும் இல்லை. அவங்களுக்கும் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அப்புறம் நீ வந்து உன்னோட பொருளை ஜாமான்லாம் ஏற்றிக்கம்மா, இருக்கிற வீடு வாசல் எல்லாத்தையுமே அவன் விற்றுட்டான்னு சொல்கிறாங்க. அப்படி மீண்டும் சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீ வந்து அவன்கிட்ட கேஸ் போட்டு வாங்கிக்கி, இப்படி படுக்கையில் கிடக்கிறவனா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, கொண்டு போய் சேசல்லையும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் முடியாமல் கண்டிஷனில் தான் கிடந்தான். ஆனால் அந்த மேடம் சொன்னாங்க, என் பையனை கூப்பிட்டு, அப்போ தான் எங்களை அந்த 4-5 வருஷத்துக்கு அப்புறம் 4-5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் அப்போ தான் என்னையும் என் பிள்ளையும் கண்ணால் பார்த்தான். நான் அழுதுட்டு எட்ட நின்றுட்டு இருந்தேன். என் பிள்ளைய அந்த 4-5 வருஷம் கேப்பில் அவன் எட்டியே பார்க்கல. அந்த 3 வயசில் பிரிஞ்சு போனதோட சரி, 2-3 வயசில் பிரிஞ்சு போனதோட சரி, அதுக்கப்புறம் என் புள்ள அப்பான்னு அவனை படுக்கையில் கிடக்கும்போது தான் பார்த்தான். அந்த 2.5 வயசில் 3 வயசில் பார்த்தது அவனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. ஃபோட்டோவில் பார்த்தது தான். இங்கே பக்கத்தில் இருந்தும் வந்து அந்த பிள்ளைய பார்க்கணுன்னு அவனுக்கு தோணலை. என் புள்ள அப்போ தான் போய் பார்த்தான். ஆனால் அஜய் வந்து பயந்துட்டு கிட்ட போகலை. எல்லோரும் போய் அப்பாவை பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அஜய் வந்து பயந்துட்டு கிட்ட போகலை. அப்புறம் அந்த மேடம் சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் எப்போ வர போகிறீங்களோ உன் பையன் கையால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அஜய் கையால் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு கிளாஸில் மொண்டு கொடுத்து குடிக்க சொன்னாங்க. அவன் வாங்கி குடித்தான். வாயில் போய் அஜய் ஊற்றிட்டு வந்தான். ஆனால் அஜய் பயந்தான் பார்த்துட்டு. நாங்கள் கடைசியாக அந்த நிலவரத்தில் தான் அப்போ தான் போய் பார்த்து. இருந்தாலும் எங்களுக்கு மனசு என்னவோ தெரில, என்ன அறியாமலே மனசு சரியில்லை. எனக்கு கை கால்லாம் விடன்னு நடுக்குது. பார்த்ததும் பேச்சும் வரல, ஒன்றும் வரல. நாங்கள் நினச்சி போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. நாங்கள் என்னென்னமோ நினச்சி போனோம், அங்கே நடந்தது ஒன்றாயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் எங்கள் ஜாமான் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு, எங்கள் ஜாமான் செட்டெல்லாம் அவன் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுவேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த ஜாமானெல்லாம் பார்த்து பதறி போயிட்டார். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு குடிகாரர். எங்கள் அம்மா வந்து கொள்ளையை விற்று தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு நகை போட்டு 8 பவுன் போட்டாங்க. நாங்கள் நட்டு ஜாமான் செட்டு கல்யாண செலவு எல்லாமே கொள்ளையை விற்று தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த பொருள் இல்லைன்னா 10 நாள் கூட அங்கே இருந்து வாழவும் இல்லை, ஆளவும் இல்லை. 10 நாள் கிரைண்டரில் 10 நாள் கூட நான் மாவு அரைக்கவே இல்லை, எதுவுமே எந்த பொருளும் யூஸ் பண்ணவே இல்லை. அதான் அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி விட்டு வெளிநாடு போனதுனால எங்கள் அம்மா விட்டே தானே விட்டுட்டு போயிருந்தாங்க. அங்கே வீடு பூட்டி தான் கிடந்தது, ஜாமெல்லாம் அப்படியே தான் இருந்தது. அந்த பொருளெல்லாம் என்ன பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா? அதுக்கப்புறம் பொருளெல்லாம் ஏற்றிட்டு மேடமும் கிளம்பிட்டாங்க. இப்படி துரோகம் பண்ணிட்டியடா, இதில் நாங்கள் என்னத்தை சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரில. அந்த மேடமே அழுதுட்டாங்க. அந்த எஸ்ஐ மேடம் கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்து, சினிமாவில் கூட இப்படி ஒரு கதைலாம் நடக்குமா என்னன்னு தெரில. நிஜத்தில் என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசமான கட்டம்லாம் நடந்து, அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எனக்கு அங்கே என்னன்னே தெரில, என்னை அறியாமலே ஒரு படபடப்பு, வேதனை. ஜாமான்லாம் ஏற்றிட்டு எல்லாம் எங்கள் ஆளுங்க, எங்கள் பங்காளி, அப்பா எல்லோரும் சேர்ந்து எல்லாம் ஜாமான்லாம் ஏற்றிட்டு டாட்டா ஏசியில் வந்துட்டாங்க. என் தம்பிக்கும் அதை பார்த்து ரொம்ப மனசு சரியில்லை. பார்த்துட்டு அவனுக்கும் என்னத்தையும் இழந்த மாதிரி, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அப்பா அப்படி தான் கத்திட்டு கிடந்தார். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் என் பையனை கூட்டிகிட்டு நாங்கள் கூப்பிட்டு போன ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஜாமானையும் ஏற்றிட்டு வந்துட்டோம். அதான் நாங்கள் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அதான் அந்த ஒரு நாள், அந்த 5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் பார்த்தோம். நானும் அஜயும் அதோட பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் நாங்கள் கடைசியாக பார்த்தது.
அப்புறம் ஜாமான்லாம் ஏற்றிட்டு அவங்க வந்துட்டாங்க. நாங்களும் அப்புறம் மேடத்தோட சேர்ந்து எல்லோரும் காரில் ஒன்றா நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன நடந்துச்சு, அந்த ஜாமானெல்லாம் என்ன பண்ணி வச்சுருந்தான், நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னங்கிறத நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். விஅஜய் சன் ஆஃப் வனிதா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.